வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணே. உறவுகள் சுற்றுல எந்த உறவு குறித்து பேச போறீங்க? பெரியம்மா. பெரியம்மா அப்படிங்கிற உறவு குறித்து பேச அபிநயா தயாரா இருக்கிறாங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாமும் தயாராவோம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அன்னைக்கு மூத்தவளாய் அடியெடுத்து வைத்தவள், அம்மா என்று அழைக்க மாட்டேனா என அனுதினமும் ஏங்குபவள், கருவறையில் சுமக்காவிடினும் என்னை இதய அறையில் சுமப்பவள், தொப்புள் கொடி உறவை காட்டிலும் இவளின் பாசக்கொடி என்னை இறுக்கமாக கட்டிவிட்டது. அப்படி யாரென்று தானே கேட்கிறீர்கள்? இன்று நான் என் பெரியம்மாவின் கைகோர்த்துதான் நடக்கப் போகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசவ அறையிலிருந்து மருத்துவர் கொண்டு வந்து இனி இந்த குழந்தை பிழைக்காது என்று கூறிய நேரமே என்னை முதலில் வாங்கி என் பிள்ளை என்னை விட்டு எங்கும் செல்லாது என்று நான் பிறந்த பொழுதே என் மீது நம்பிக்கை வைத்த அன்னைதான் இவர். என் கண்ணை கூட எளிதாக பிரிய விடுவேன், ஆனால் உன்னை ஒரு நாளும் பிரிய விட மாட்டேன் என்று கூறிய தெய்வமும் இவள்தானே. அம்மா என்று நான் அழைக்கும் போதெல்லாம் ஆசையாய் திரும்பி பார்ப்பார்கள், இவளை நான் அழைக்க மாட்டேனா என்று. ஆனால் அம்மாவை விட நான் பெரியவள் என்பதால் தான் என் பிள்ளை என்னை பெரியம்மா என்று அழைக்கிறது என சற்றே கர்வமும் பட்டுக்கொள்கிறார். அம்மா சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். நான் குழந்தையாக இருந்த பொழுது கால்களில் அறுவை சிகிச்சை செய்தபோது என் அம்மாவையே வெளியே அனுப்பிவிட்டு நீங்கள் தான் என் அருகில் இருந்தீர்கள் என்று. அன்று கத்தி என்னவோ என் கால்களைத்தான் கீறியது, ஆனால் வலி என்னவோ உங்கள் நெஞ்சையல்லவா பிளந்தது. ஒரே கருவில் பிறந்திட்டால் கூட தங்கையின் பிள்ளையை வேற்று பிள்ளையாக பார்க்கும் பெரியம்மாக்கள் மத்தியில் வெவ்வேறு வீடுகளில் இருந்து வாழ வந்து இது என் தங்கை தந்த பிள்ளை அல்ல, இது என் சொந்த பிள்ளை என்று கூறிய பெரியம்மாதான் இவர். உலகிலேயே தலை சிறந்த பெரியம்மாவிற்கான விருது என ஒன்று இருந்தால் அது நிச்சயமாக இவருக்குத்தான் பொருந்தும். பெண் பிள்ளைகளை பெற்றோர் எந்த ஜென்மத்திலோ பாவம் செய்தவர்கள் என்று ஒரு சில மூடர்கள் கூறும் பொழுது, என் ஆண் பிள்ளையை வேண்டுமானால் நீ வைத்துக்கொள், உன் பெண் பிள்ளையை நானே வளர்க்கின்றேன் என்று சற்றும் தயங்காமல் என் அன்னையிடத்தில் கேட்டவர்தான் இவர். சரியாக ஒரு 5 வருடத்திற்கு முன்பு என் அம்மாவை நாகம் தீண்டிய போது 9 நாட்கள் மருத்துவமனையில் என் அன்னைக்கே அன்னையாய் இருந்தவர்தான் இவர். 9 நாட்கள் கழித்து 10வது நாள் எங்கள் அன்னையை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டுதான் தனது பிள்ளைகளையும் தனது வீட்டையும் பற்றி சிந்தித்தார். கால்களில் நாகம் தீண்டியதால் நடக்க கூட முடியாமல் சிரமப்பட்ட என் அன்னையை அருவருப்பின்றி ஆடையை கூட மாற்றிவிட்ட அன்னைதான் இவர். அது மட்டுமா, நான் பிறந்த நேரத்தில் என்னை சுமந்த கர்ப்பப்பையையே எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது 6 மாதங்கள் என் அன்னையை நடக்க கூட விடாமல் பார்த்து கொண்டார். அது மட்டுமா, கழிவறைக்கு கூட என் அன்னையை இவர்தான் அழைத்து சென்றார். கணவனின் ஆடையை துவைப்பதையே அருவருப்பாக நினைப்பவர்கள் மத்தியில் என் தந்தையின் ஆடையை சிறு முக சுளிப்பின்றி கூட துவைத்து கொடுத்தவர் இவர்தான். 5-6 அறுவை சிகிச்சையை தாங்கிய உடம்பு அது. ஒவ்வொரு முறையும் என்னோடு சென்னை வரும் பொழுதும் உடல்நிலை சரியில்லாமல் தான் வருவார். மருத்துவர் தரும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் அவர் உடல்நிலையை சரி செய்யாதாம். அவரின் மகள் ஒவ்வொரு முறை மேடை ஏறி பேசுவதை பார்த்தால் கொரோனா வைரஸையே கொலை செய்து விடுவாராம். சொந்த மகன் முதல் மாத ஊதியத்தில் புடவை வாங்கி தந்தாலும் பொலிவு வராத அந்த முகத்திலே நான் ஒரு நாள் வாங்கி தருவேன் என்று வேடிக்கையாக கூறிய பொழுது 1000 நிலவுகளின் பொலிவை அல்லவா உங்கள் முகத்தில் அன்று நான் கண்டேன். நீங்கள் அருகில் இருக்கும் போது எனக்கு உங்கள் அருமை தெரியவில்லை, தொலைவில் சென்ற பிறகுதான் தெரிகிறது எதையோ தொலைத்து விட்டேன் என்று. ஆணிற்கு நிகராக ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் குரல் கொடுக்கும் போது 100 ஜான்சி ராணிகளையும் 1000 வேலு நாச்சியார்களையும் அல்லவா உங்கள் வடிவத்தில் நான் கண்டேன். பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் கிடையாது என்று ஒரு தாயாக எனக்கு தாய்ப்பாலை ஊற்றி இன்று ஒரு திடமான பெண்ணாக நான் இங்கு நிற்கின்றேன் என்றால் அதற்கு முதற் காரணமும் மூத்த காரணமும் நீங்கள் தானே. இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் கிடையாது என்ற வரிகளை பெண்ணாக உங்கள் வடிவில் தான் நான் கண்டேன். அது மட்டுமா, பிரசவம் என்பது ஒரு பெண்ணிற்கு 2ஆம் பிறவி என்பார்கள். ஆனால் ஒவ்வொரு பெரியம்மாக்களுக்கும் அது 3ஆம் பிறவி. தங்கைகள் பிரசவத்தில் இறந்து பிழைக்கிறார்களோ இல்லையோ, வெளியில் இவர்கள் தான் அதிகம் இறந்து பிழைக்கின்றனர். அது மட்டுமா,
அவருக்கு வரும் காலத்தில் ஏதாவது நடந்தாலும் கூட நானும் என் அக்காவும் தான் பெண் குழந்தை என்ற முறையை செய்ய வேண்டும் என்று ஊர் முழுவதும் கூறி வைத்திருக்கின்றார். இந்த தகவலே தற்சமயம்தான் என் செவிகளை வந்தடைந்தது. இந்த மண்ணை விட்டு நீங்கினாலும் உன் கண்ணை விட்டு நீங்க மாட்டேன். கண்ணீர் வடித்து என்னை கரைத்து விடாதே. ஏனென்றால் உன் கண்ணீரில் கூட நான் தான் வாழ்கின்றேன் என்று கூறும் பேசப்படாத மிக பெரும் புண்ணியமான உறவு என்றால் அது இந்த பெரியம்மா என்ற உறவாக மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்த ஜென்மம் என்றெல்லாம் இல்லை. இந்த ஜென்மத்திலே நீங்கள் என் மற்றொரு அன்னை தான். என் மற்றொரு அன்னையான உங்கள் பாதத்தினை வணங்கி எனது வெற்றி பயணம் தொடரும். நன்றி, வணக்கம். அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான உரையை இந்த மன்றத்தில் அபிநயா பேசி இருக்கிறார். தொடர்ந்து இந்த உறவுகள் சுற்றில எல்லா பிள்ளைகளுமே அவ்வளவு அற்புதமாக உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க. இந்த இளைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் தங்கள் இதயங்களில் அதை சுமந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப அழகாக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் உங்கள் கூடவே வந்து உங்களை இவ்வளவு தூரம் வெற்றி நடை போட வைத்திருக்கிற உங்கள் அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. அபிநயாவோட பெரியம்மா, உங்களை பற்றி தான் இந்த உரை. கேட்க கேட்க அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பனித்தது. ஈரமான உங்கள் இதயம். இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அண்ணா, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேண்டுகோள். அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை மட்டும் கொடுத்துக்கிறேண்ணா. கொடுக்கலாம். இல்லை, நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், டேய் இவ்வளோ பெரிய பிள்ளையா வந்துட்ட, நீ காசு சம்பளம் வாங்கி என்கிட்ட கொடுக்குற, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்டா எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு உனக்கு கொஞ்சமாவது தோணியிருக்காடா இதுவரை அப்படின்னு கேட்பேன் சார். நான் எப்போவுமே கேட்பேன். கேட்கும்போது ஆனால் நான் மட்டும் கேட்டுக்க மாட்டேன், என் பொண்ணுகிட்டையும் சொல்லிடுவேன். பத்தியாபி, அண்ணன் இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கிறான்னு சொல்கிறிய, ஆனால் அவன் எதையுமே அம்மாவுக்காக யோசிக்கல அபி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு இவன் சொல்வா, விடுங்க பெரியம்மா, அண்ணன் தானே, நான் இருக்கேன் பெரியம்மா, உங்களுக்கு வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதை வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எனக்கு செய்வான்னு நான் எதிர்பார்க்கலை. ரெண்டாவது, அவள் சொன்ன அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு எல்லாருக்கும் வரக்கூடியது மரணன்றது. எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லை, மயம் பொண்டாட்டி செய்யட்டும்னு சொல்லுவாங்க. அதை விட்டு கொடுக்காத. என் பிள்ளை நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, எந்த முறையாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லுவேன். அதை வந்து நான் அன்னைக்கும் அந்த அடி மனசுலேருந்து தான் சொன்னேன், இன்றைக்கும் அதை அடி மனசுலேருந்து தான் சொல்கிறேன். கடைசி வரை எனக்கு என் பொம்பளை பிள்ளை 2 இருக்குது. யாரும் கேட்டாக்கா ரொம்ப பேர் நான் இங்கே வரும்போது சொல்லிட்டு வருவேன், மகளை கூட்டிகிட்டு போகிறப்பா அப்படின்னு சொல்லுவேன். அக்கா பொய் சொல்லாமல் சொல்லுக்கா, அக்கா உனக்கு 2 பசங்க தாக்கா தெரியும், இல்லைப்பா பாருங்க உங்களுக்கு அப்படின்னு நான் எல்லாத்தையும் அனுப்புவேன். சொல்லுவாளுங்க, அக்கா பொய் சொல்லாமல் சொல்லுக்கா, அது ஓம் பிள்ளை தானா, உன்னைய வேற ஜூம் பண்ணியெல்லாம் காட்டுறா, அக்கா உண்மையாக சொல்லுக்கா அப்படின்னு. பிள்ளை தான், அதை என்ன சொல்ல பிரித்து சொன்னாலும் அதுதான், சொல்லாமல் இருந்தாலும் அதுதான், இது என் பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் சொன்னதில். அபிநயா வந்து பரந்தாமன் அவங்க அத்தை குறித்து பேசின உடனே அவங்களுக்கு அவங்களுடைய அத்தை நினைவுக்கு வந்து கண்ணீர் சிந்திய கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பெரியம்மா குறித்து பேசி இங்கே அழகாக ஒரு பாராட்டுகளை பெறுகிற இந்த நேரத்தில் உணர்வுபூர்வமான இந்த கண்கள் பணிக்கிற ஈரமாகிற நிகழ்ச்சி நடக்குது. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே இதே மேடையில் அவங்க அப்பாவினுடைய வாழ்வியல் குறித்து பேசி அரங்கத்தையே கட்டி போட்ட அந்த நினைவுகளும் இந்த நேரத்துக்கு வருது. ரொம்ப அழகாக பேசியிருக்கிற அபிநயா, இந்த நேரத்தில் நடுவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். முதலில் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் வந்து ஆனந்த கண்ணீராக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது.
ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாட்டில் அம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலுமே அதை சேர்த்து வச்ச பெருமை ஒன்று இதாம்மா சேரும். இல்லை அந்த ஆடியன்ஸ் எதுக்கு கைத்தட்டி என்னை மாட்டுறாங்கன்னு சொல்லலை. நான் அபிநயாவுடைய அம்மாவையும் சின்னம்மா பெரியம்மாவையும் சேர்த்து சொன்னேன். உடனே இப்போ மட்டும் சிரிக்கிறீங்க. அதை அப்புறம் இந்த பங்கேற்பாளர்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். இது வரைக்கும் நான் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக மதிப்பெண் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னா நினைக்கப்படாது. இப்போ சீரியஸாக சொல்கிறேன். இனிமேல் இந்த நகை நட்டு புடவை இதெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் 2 பாக்ஸு நடுவர்களுக்கு கொடுத்தா தான் அலௌடு அப்படின்னு, இல்லாட்டி இது போட்டி விதிமுறைகளுக்கு மீறிய செயல் அப்படின்னு 5 மதிப்பெண் குறைக்கப்படும் என்பதையும் பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் அக்கா தங்கச்சி சேர்ந்து சிரிக்கிறத இன்றைக்கி தான் இந்தியாவில் பார்க்குறேன். அதுவும் பாருங்கள், அந்த அட்டைப்பட்டியை கூட அந்த தங்கச்சி விட மாட்டேங்குது. மகிழ்ச்சி. நீங்கள் அது மாதிரிலாம் அழக்கூடாது. அதுலேயும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார். மகன்கிட்ட மகள்கிட்ட வர்ற பொண்டாட்டிக்கு விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவன் படித்து பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகி இல்லை எஸ்பி ஆகி பெரிய ஆளாக வரட்டும். அப்போ போய் நீங்கள் தான் என் பெரியம்மா அப்படின்னு நில்லுங்க. சின்னம்மாவும் கூட நிற்கணும். அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அற்புதமாக பாராட்டி வாழ்த்தி இருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அபிநயா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போது இரட்டை பிறவி அப்படின்னு கேள்விப்படுறோம். அண்ணன் தங்கை, அதாவது 2 பெண்கள் 2 ஆண்கள் ஒட்டி பிறப்பது, அடுத்தடுத்து பிறப்பதை பார்க்குறோம். உனக்கு என்ன ஒரு சிறப்பு, ஒரு வரம் அப்படின்னா, உனக்கு 2 அன்னையர்கள் இரட்டை பிறவிகளாக வந்திருக்காங்க இந்த வாழ்க்கையில். இந்த சுற்று வந்து எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நீ இப்படி பேசியிருக்கலாம், நீ இந்த இடத்துல இந்த உச்சரிப்பு பிழை செய்த, இந்த இடத்துல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்வது போல் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த சுற்று வந்து உறவுகளை கொண்டாடுகின்ற ஒரு சுற்றாகத்தான் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய பேச்சில் எந்த குறையும் எனக்கு தெரியல. சீரும் சிறப்புமாக எப்போதும் போல இருந்தது. வாழ்த்துக்கள். அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். சிறப்பான வாழ்த்துறையை 2 நடுவர்களும் அபிநயாவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். உற்சாகமான கைத்தட்டல் அபிநயாவுக்கும் அவங்களுடைய அம்மாக்களுக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.